ஆளுநருக்கு அதீத அதிகாரங்கள் இருக்கு, அதை அவர் பயன்படுத்தலாம், வீட்டோ பவர்ஸ் அப்படின்ட்டு அந்த இடத்துலதான் நீதிபதிகள் வந்து ஸ்ட்ரைக் டவுன் ஆயிட்டாங்க. என்னதான் வீட்டோ பவர்ஸ் இருக்குனாலும் அந்த வீட்டோ பவர் எதுக்கு உட்பட்டது? அதை நீங்க அரசியல் சாசனத்தை பின்பற்றணுமா இல்ல உங்களோட வீட்டோ பவரான்னு வந்தா எல்லாருமே அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவங்க தான். என்ன எல்லாம் சொல்றாங்கன்னா, திடீர்னு புதுசா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து குடியரசுத் தலைவருக்கு இப்படியான ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு அங்கதான் நிறைய டிஃபர் ஆக வேண்டியதா இருக்கு. நமக்கு பேரறிவாளன் உள்ளிட்ட அந்த 7 பேரோட விடுதலை, மரண தண்டனை நிராகரிப்பு இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்திருந்தாங்க. கருணை மனுக்கள் மீது முடிவெடுக்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாரு, அதனால நாங்க முடிவெடுக்கிறோம். கருணை மனுக்கள் மீது முடிவெடுக்கிறது அப்படின்றது பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர். ஆனா அதை அவரு சரியான நேரத்துல பயன்படுத்தலைன்னா அந்த அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவருடைய கால தாமதத்தை சுட்டி காட்டி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே எடுத்துட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி. சோ இது புதுசு கிடையாது.